ஒருத்தருக்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு போறோம்னா பொறுப்பா கொண்டாந்து ஒப்படைக்கணும். அப்புறம் இன்னொரு நாளைக்கு எப்படி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரும்? அண்ணே, வாழையில நல்லா புடை விட்டுக்கிட்டு நல்லா காய் வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 3 தண்ணி விட்டீங்கன்னா நல்லா காய் பெருத்துக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆமா மாணிக்கம், தண்ணி எடுத்து விடலான்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா ஓசெல்லாம் வாங்கிட்டு போனான் தான் முனியாண்டி. வாங்கிட்டு போனவன் கரெக்டா சுத்தி கொண்டாந்துல தாரணும். எப்படி எஞ்சிட்டு போய்க்கிறான் பாரு அவன் இஷ்டத்துக்கு. இப்படி கண்ணா பின்னான்னு கொண்டாந்து எஞ்சிட்டு போனா என்ன பழக்கம் அது? அப்புறம் இன்னொரு நாளைக்கு அப்புறம் ஏச்சம் கொடுக்கலாம், அப்புறம் சலிச்சுக்கிட வேண்டியது. ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்குறோம்னா அதை கரெக்டா கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். நம்மளுக்கெல்லாம் இல்லாட்டி உறக்கமே வரது இல்லை பார்த்துக்க. இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் மற்றவங்க பொருளை அப்படி அனாவசியமா கொண்டாந்து வீசிட்டு போயிடுறாங்களோ தெரியல. இன்னொரு நாளைக்கு வருவான்ல, அண்ணே தண்ணி கட்டணும் ஓசை கொடுங்கன்னுக்கிட்ட அப்ப இருக்குது அவனை பேசிக்கிறேன் நானு. அப்படித்தான் இருக்கிறாங்க. வேணுங்கக்குள்ள நல்லா குழஞ்சு பேச்ச வேண்டியது. அப்புறம் காரியம் முடிஞ்சு போச்சுன்னா கொண்டாந்து எங்கேயோன்னு வீசிப்பட்டு போயிட வேண்டியது. அடுத்தவங்க பொருளை வாங்கின மாதிரியும் ஒப்படைக்கணும். அப்படித்தான் இருக்கிறாங்க. என்னத்த சொல்லி நம்ம சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மூஞ்ச தூக்கிட்டு திரியிறாங்க. ஏங்க, என்னத்துக்கு இந்த ஓஸ் அப்படி வளைச்சி ஒன்று மேலே கச்சா முச்சான்னு போட்டு வச்சுக்கிறீங்க? 4 மணிக்கு எப்படி தண்ணி கட்டுவீங்க? அப்படி மடங்கி கிடந்தா கிழிச்சு போயிருந்து என்ன ஏச்சுறது இன்னைக்கு இப்படி எஞ்சி வச்சுக்கிறீங்க? ஆறுலவ இவ ஒருத்தி. நானே இந்த முனியாண்டி அப்படி கொண்டாந்து எஞ்சிட்டு போயிட்டானேன்னு கோவத்துல இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவன் என்ன நான் எஞ்சன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் இல்லாத போது ஏதாவது வந்து கேட்டானா கூட அவங்க கிட்ட கேட்காம கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லிவிடு, நான் பாத்துக்கிறேன் அவனை. அப்பயே சொன்னேன் நானே, நம்மளுக்கு தண்ணி கட்டுறதுக்கு அப்புறம் 4 மணிக்கு 6 ஏச்சம் வாங்கினா ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க, அச்சாம கிடங்கன்னு என் பச்சு வச்சுக்கிட்டா தானே. ஏன்னா பக்கத்து காட்டுக்காரு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசியா இல்லைன்னா அப்புறம் என்னத்த நம்ம அப்புறம் வெள்ளாம பண்ண முடியும்னு நானும் சரி கொடுத்தேன். அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன சாமியா சொல்லும்? அவங்க கிட்ட ஒரு நாள் நாம என்ன போய் ஒரு உதவின்னு நின்று கிடக்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தான் வயல் உழுவுறதுக்கு தடலைன்னு சொல்லி நம்ம காட்டில் விட்டு ஓட்டிக்கிட்டு போறது. அப்புறமா எல்லாமே நம்ம கிட்டே தான் தண்ணி பார்த்தாலே நம்ம கிணத்துல இருந்து கேட்குறாங்க. நாம என்ன ஒரு நாளைக்கு கேட்டு கிடக்குது. நீங்க தான் ஆவாங்கன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு நாளும் ஆவண பாடு இல்லை. ஆவணனாலும் போய் தராங்க. நம்ம கிட்ட வாங்கிட்டு போற பொருளை கரெக்டாக கொண்டாந்து ஒப்படைச்சா பரவாயில்ல. அன்னைக்கு அப்படி மம்முட்டி வாங்கிட்டு போய் எங்களுக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டான் அந்த பொம்பளை. போய் கேட்டதுக்கு எங்களுக்கு தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். வயல்ல இருக்கிறதுலாம் ஒன்றும் இல்லாமல் தூக்கி கொடுத்துட வேண்டியது. அப்புறம் வாங்கி சேர்த்துறதுக்குள்ள போதும் நாய் போயிடுது. சரி போலாம், நீ போய் வேலையை பாரு. அந்த தென்னங்க மட்டையெல்லாம் பாரு உளுந்து கிடக்கு, அதெல்லாம் ஒரு பக்கமா அள்ளி போடு. வயலு ஓட்டுறதுக்கு வண்டி வர சொல்லிக்கிறேன். இது என்ன தேங்காய் மரத்துல உளுந்துச்சா? ஆமா, முத்தி போன தேங்காய் காத்துக்கு உளுந்து கிடக்கு. அதை கூட பார்க்காம இங்க வந்து மரத்தடியில நெட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறீரு. சரி போய் அதை அப்படி ஓரமா வச்சுட்டு அந்த மரமட்டையெல்லாம் எடுத்து ஓரமா போட்டு வை. வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். வீட்டுக்கு போனாலும் வேலை, காட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற வேலை. சரி போய் எடுத்து போடுற நீரும் பின்னாடியே வந்து போகிற மாதிரி எடுத்து போடுங்க. ஒத்தையில என்னால அம்பட்டியும் சுத்தம் பண்ண முடியாது. போய் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்த ஓசை நல்லா சுத்தி வச்சுட்டு வாரம் பின்னாடியே.